ஆயிட்டு இருக்கு ஆன்லைன்ல நான் தந்தி இருக்கேன் 100% இன்னைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்துடும். இன்னைக்கு மதியானம் வந்து உங்களுக்கு முறையா வந்து எல்லா தகவல் வரும். முதல் கருத்தரங்கம் எப்படி அதாவது சென்னையை தாண்டி வெளி மாவட்டத்தில் நடக்கிற முதல் நிகழ்வு கட்சியினுடைய தலைவர் கலந்துக்கிறாரு அப்படின்றப்ப எப்படி இருக்கு பொதுவா பாக்குறப்ப? இல்ல, கட்சியுடைய கட்டமைப்பு வந்து பொதுவா வந்து திமுக அதிமுகவுக்கு பொதுவா 2 பேருக்கு தான் வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் BLA மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மற்ற கட்சிகளை வந்து நம்ம ஒப்பிடுவதோட தமிழக வெற்றி கழகத்தோட உண்மையான கட்டமைப்பு என்ன, ஸோ இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வந்து இதில் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அட்டண்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியானம் தெரிய வரும். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த கருத்தரங்கத்திலையும் இந்த பயிற்சி பட்டலையும் பங்கெடுக்கும் பொழுது அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக எப்படி எந்த மாதிரி வந்து பயிற்சிகள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பயிற்சி ஆரம்பிக்கணும். தேர்தல் மட்டும் இல்ல, பரப்புரைகள், மக்களுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னைக்கு ஆட்சியுடைய நிர்வாகத்துடைய சீர்கேடுகள். ஸோ மக்களுடன் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கட்சியில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் பயிற்சி அரங்கும், மக்களிடம் செல்வதற்கான ஒரு பயிற்சி அரங்கும், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு பயிற்சி அரங்கம் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பயிற்சியில் இருக்கும். தலைவரோட வழிகாட்டுதல தலைவர் முழுமையாக அதில் பங்கேற்கிறாரு. அவரும் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து தன்னுடைய கட்சி தோழர்களிடம் வந்து கொடுப்பார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சியான அதிமுக திமுகவை தொடர்ந்து 3வது ஒரு கட்சி பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஒரு மாநாடு ஒரு பயிற்சி கருத்தரங்க கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து தாவேகா அப்படின்றது எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குங்கிறது 3வது கட்சியோட முதன்மை கட்சின்னு வந்து கூடிய விரைவில் வந்து தேர்தல் அரசியல தெரிய வரும். அதற்கான முதல் நாளா நான் வந்து இதை வந்து பாக்குறோம். ஆக்சுவலா இன்றைக்கு இரவு மீட்டிங் 7 மணிக்கு முடியும் பொழுது எந்த அளவுக்கு வந்து BLA மெம்பர்ஸ் வந்து வித் QR கோட் இருக்கவங்க மட்டும்தான் வந்து உள்ள அலோவ் பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா வந்து இந்த மீட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான பயிற்சி பட்டறைகள், அதுக்கான மீட்டிங் ஸ்கெடியூல்ஸ், பிளஸ் வந்து அதுக்கான கிளாஸஸ்க்கான வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கான ஸ்கெடியூல் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ ப்ராப்பரா வந்து பயிற்சிகள் முடிஞ்ச பிறகு அதுக்கான அப்டேட்ஸ் வந்து மீடியா மூலமா தெரிவிப்போம். எது போன்ற பயிற்சிகள் இன்னைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்ல, தலைவர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 69,300 பூத்துக்கு மேல இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அது ஃபுல்லாவே வந்து பயிற்சி வந்து கொடுக்கணுங்கிறதுல வந்து உறுதியா இருக்கிறோம். இன்றைக்கு வெஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த 4 ஜோன்லயும் வந்து மீட்டிங் வந்து BLA மெம்பர்ஸ்க்கான மீட்டிங் கிட்டத்தட்ட 3 லட்சம் நிர்வாகிகளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம்.